இந்த ஆண்டு இந்தியாவின் டாப் 15 ஸ்போர்ட்ஸ் செய்திகள் என்னவென்று பார்க்கலாம். 17 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பை வென்ற ஆர்சிபி. ஐபிஎல் கோப்பை என்பது ஆர்சிபிக்கு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகால கனவாகவே இருந்தது. ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோ வீரர்கள் அக்கனவுகளை தங்கள் தோள்களில் சுமந்திருந்தாலும் கோப்பையை உச்சிமுகரும் வாய்ப்பு என்பது வாய்க்கவே இல்லை. சூப்பர் ஹீரோ வீரர்கள் இருந்துவிட்டால் கோப்பையை வென்றுவிட முடியும் என்ற எண்ணத்தில் இருந்த ஆர்சிபிக்கு 17 வருடங்களாக சவுக்கடி மட்டுமே விழுந்தது. 18வது ஐபிஎல் சீசனில் முதல் கோப்பையை முத்தமிட்டது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு ஆண்கள் அணி. முதல் முறையாக சூப்பர் ஹீரோ கலாச்சாரம் ஆர்சிபி அணியில் இல்லாமல் போனது. ஒரு இளம் வீரர் மீது நம்பிக்கை வைத்து கேப்டன்சி வழங்கப்பட்டது. எத்தனை தோல்வியானாலும் எத்தனை அவமானம் ஏற்பட்டாலும் தங்களுடன் நின்ற ஆர்சிபி ரசிகர்களுக்காக கோப்பையை வென்று வெற்றி கூச்சலிட்டது ஆர்சிபி அணி. 2025 ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ஸ்ரேயாஸ் ஐயர் தலைமையிலான பஞ்சாப் கிங்ஸை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி முதல் கோப்பையை முத்தமிட்டது ஆர்சிபி. கோப்பை வென்ற தருணம் விராட் கோலி உள்ளிட்ட அத்தனை வீரர்களின் கண்களிலும் கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஆம், 2025ஆம் ஆண்டானது ஈசாலா கப் நமதே, இனி நாங்கள் ஜோக்கர்ஸ் இல்லை என்ற வசனங்களுக்கு உயிர் கொடுத்தது. ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் கோப்பை. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியை பற்றி சொல்வதென்றால் காயத்தாலும் கண்ணீராலும் எழுதப்பட்ட கதை இது. 47 வருடங்களாக திறமைக்கான அங்கீகாரத்திற்காக நடத்தப்பட்ட போராட்ட களம் இது. 1973ஆம் ஆண்டு முதலாக மகளிர் உலக கோப்பை தொடங்கப்பட்ட போது இந்திய பெண்களுக்கென்று ஒரு அணியே இல்லை. 2 உலக கோப்பைகளில் வீராங்கனைகளை விளையாட அனுப்பவும் செலவிடவும் பணமில்லை என விளையாட அனுப்பாமல் பின்வாங்கிய கதைகளும் இங்குண்டு. அத்தனை சவால்களையும் கடந்து வந்த மித்தாலி ராஜ், அஞ்சும் சோப்ரா, நீத்து டேவிட், ஜூலன் கோஸ்வாமி, ஹர்மன்பிரீத் கவுர் மற்றும் ஸ்மிருதி மந்தனா போன்ற பல தலைசிறந்த கிரிக்கெட் வீராங்கனைகளை கண்டது இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. இந்திய மகளிர் கிரிக்கெட் வரலாற்றில் 2005, 2017 ஒருநாள் உலகக்கோப்பை, 2020 T20 உலகக்கோப்பை என 3 முறை உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இந்திய அணிக்கு 3 முறையும் தோல்வியே மிஞ்சியது. இந்த சூழலில்தான் 2025 மகளிர் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி முதல் முறையாக உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்தது ஹர்மன்பிரீத் தலைமையிலான இந்திய மகளிர் அணி. கிட்டத்தட்ட இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் 50 ஆண்டு கனவு 2025இல் மெய்ப்பட்டது. இந்த வெற்றி கதையை எப்படி சொன்னாலும் கண்ணீர் சிந்தாமல் சொல்வதென்பது முடியாத காரியம். இந்திய கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் வெற்றி கேற்றை பிரித்துவிட்டு மைதானத்தை சுற்றி ஓடிக்கொண்டிருந்தார். இந்தியா நிமிர்ந்துவிட்டது. காத்த போட்ட டென்னிஸில் கோலோச்சும் 16 வயது சிறுமி. டென்னிஸில்
இந்தியாவின் அடையாளம் யார் என்ற கேள்வி கேட்கப்பட்டால் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் சில வீரர்களின் பெயர்களே நம் கண்முன்னால் வந்து நிற்கும். 18 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வென்ற வியாண்டர் பயஸ், உலக தரவரிசையில் முதலிடம் பிடித்த சானியா மிர்சா, 12 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் வென்ற மகேஷ் பூபதி, டென்னிஸ் வரலாற்றில் இந்தியாவிற்கென முதல் அடையாளத்தை உருவாக்கிய விஜய் அமிர்தராஜ், 43 வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற ரோஹன் போபண்ணா மற்றும் மகளிர் டென்னிஸ் வீரர்களின் முன்னோடி நிருபமா சஞ்சீவ், ராமநாதன் கிருஷ்ணன், ரமேஷ் கிருஷ்ணன், சோம்தேவ் தேவ்வர்மன், அங்கிதா ரெய்னா போன்ற தலைசிறந்த வீரர்களை தொடர்ந்து டென்னிஸ் வரலாற்றில் எல்லோருடைய கவனத்தையும் திருப்பியுள்ளார் 16 வயதான மாயா ராஜேஸ்வரன் ரேவதி. கோயம்புத்தூரை சேர்ந்த இந்த சிறுமி இந்த வருடம் முழுவதும் டென்னிஸ் உலகை கலக்கியுள்ளார். U16 மற்றும் U18 தரவரிசையில் தமிழகத்தில் முதலிடம் பிடித்திருக்கும் இவர் சர்வதேச தரவரிசை பெறாத வீரராக வைல்ட் கார்டு மூலம் மும்பை ஓபன் 2015 WTA 125 போட்டியில் இடம் பிடித்தார். ஒரு 15 வயது சிறுமி அரையிறுதி போட்டி வரை முன்னேறுவார் என்ற எண்ணம் பல மூத்த வீரர்களுக்கும் இருக்கவில்லை. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தொடரின் அரையிறுதிக்கு முன்னேறிய மாயா தன்னுடைய அபார திறமையால் பல மூத்த வீரர்களுக்கே ஷாக் கொடுத்தார். பல அனுபவமிக்க வீரர்களை வெற்றி கண்ட மாயா WTA ரேங்கிங் பெற்ற இளம் இந்தியராக வரலாறு படைத்தார். மேலும் இந்த ஆண்டு மதிப்புமிக்க ஆரஞ்ச் பவுல் பெண்கள் U18 போட்டியில் இரட்டையர் பிரிவில் பட்டத்தையும் வென்று சாதனை படைத்தார். அது மட்டுமல்லாமல் 2025 ஆண்டில் ஆஸ்திரேலிய ஓபன், பிரெஞ்சு ஓபன், விம்பிள்டன் என 3 ஜூனியர் ஸ்லாம் போட்டிகளுக்கும் தகுதி பெற்று அசத்தினார். ஏழாவது ICC கோப்பை வென்ற இந்தியா. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய ஆடவர் கிரிக்கெட் அணி 2024 T20 உலகக்கோப்பை வென்ற கையோடு 2025 சாம்பியன்ஸ் டிராபியையும் வென்று வரலாறு படைத்தது. 2013க்கு பிறகு 12 ஆண்டுகளாக ஒரு ICC கோப்பையை கூட வெல்லாத இந்திய அணி 2014 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி, 2015 உலகக்கோப்பை அரையிறுதி, 2016 T20 உலகக்கோப்பை அரையிறுதி, 2017 சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில், 2019 உலகக்கோப்பை அரையிறுதி, 2021 WTC இறுதிப் போட்டி, 2023 WTC இறுதிப் போட்டி மற்றும் 2023 ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி என அனைத்திலும் தோல்வியடைந்து 8 ICC கோப்பைகளை வெல்லும் வாய்ப்புகளை தவறவிட்டது. 8 தொடர் தோல்விகளுக்கு பிறகு இந்திய அணியை மீட்ட கேப்டன் ரோஹித் சர்மா 2024 மற்றும் 2025 என 2 ஆண்டில் 2 ICC கோப்பைகளுக்கு இந்தியாவை வழிநடத்தினார். 2025 சாம்பியன்ஸ் டிராபி இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோற்கடித்த இந்தியா 7வது ICC கோப்பையை வென்று வரலாறு படைத்தது. 10 ICC கோப்பையை வென்ற ஆஸ்திரேலியாவிற்கு பிறகு அதிக ICC கோப்பைகள் வென்ற அணியாக இந்தியா சாதனை படைத்தது. மதுரையில் இருந்து இந்திய அணிக்கு தகுதி பெற்ற 17 வயது கமலினியின் பயணம். ஒவ்வொரு நொடியும் மீண்டும் மீண்டும் பிறப்போம். உலகில் நம்மை வென்றிடும் சக்தி இல்லை என்று உரைப்போம். ஒரு கணம் ஒருவர் விழுந்தால் தமிழகத்திலிருந்து சென்று இந்திய கிரிக்கெட் அணியில் இடம் பிடிப்பது என்பது தமிழக வீரர்களுக்கு பெரிய கனவாகவே இருந்து வருகிறது. அதிலும் தமிழகத்திலிருந்து செல்லும் பெண் கிரிக்கெட்டர்கள் இந்திய அணியில் ஜொலிப்பதென்பது அரிதான ஒன்றாகவே இருந்து வருகிறது. மதுரையை சேர்ந்த 17 வயதான விக்கெட் கீப்பர் பேட்டர் கமலினி குணாளன் தன்னுடைய அதிரடியான பேட்டிங் திறமை காரணமாக இந்திய அணியின் தேர்வுக்குழு கதவை உடைத்துள்ளார். வரும் டிசம்பர் 21ஆம் தேதி தொடங்கவிருக்கும் இலங்கைக்கு எதிரான T20 தொடருக்கு தேர்வு செய்யப்படும் கமலினி இந்திய அணிக்காக சர்வதேச அறிமுகத்தை பெறவிருக்கிறார். தொடங்கும் எங்கள் ஆட்டமே, தொடங்கும் எங்கள் ஆட்டமே, ஜெயிக்க பிறந்த கூட்டமே, வெற்றி மகுடம் சூட்டுமே. தொடர்ந்து 2வது T20 உலகக்கோப்பை வெற்றி. 19
வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரானது 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. முதல் உலகக்கோப்பையில் இந்திய மகளிர் அணி உட்பட 16 அணிகள் கோப்பைக்கு பலப்பரீட்சை நடத்தின. இதில் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தை வீழ்த்திய அண்டர் 19 இந்திய மகளிர் அணி முதல் T20 உலகக்கோப்பையை வென்று வரலாறு படைத்தது. இரண்டாவது அண்டர் 19 T20 உலகக்கோப்பையானது இந்த ஆண்டு நடைபெற்றது. ஜனவரி மற்றும் பிப்ரவரியில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் 9 போட்டியில் ஒன்றில் கூட தோற்காமல் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய அணி இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி தொடர்ச்சியாக இரண்டாவது உலகக்கோப்பையை வென்று வரலாறு படைத்தது. வெளிநாயகா 16 வயது செஸ் கிராண்ட் மாஸ்டர் இளம்பருதி. இந்த 13 வயது சிறுவனின் திறமை நம்ப முடியாததாக இருக்கிறது. இவர் மீது பணத்தை இன்வெஸ்ட் செய்ய தகுதியானவர் என நெதர்லாந்தின் கிராண்ட் மாஸ்டர் அனுஸ் கிரி புகழ்ந்தபோது செஸ் உலகமே திரும்பி பார்த்த சிறுவன் தான் தமிழகத்தை சேர்ந்த இளம்பருதி. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற அண்டர் 14 செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை 11.9.5 என்ற அற்புதமான புள்ளியுடன் வென்ற இளம்பருதிக்கு டச் கிராண்ட் மாஸ்டர் வழங்கிய 2 லட்சம் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. உலகின் முன்னணி வீரர்களில் ஒருவரான கிராண்ட் மாஸ்டர் அனிஷ் கிரியின் புகழாரத்திற்கு பிறகு செஸ் உலகில் கவனம் பெற்ற இளம்பருதி தமிழக அரசின் ஆதரவை பெற்றார். தன்னுடைய அபார திறமையை போஸ்னியா மற்றும் ஹெர்சிகோவினாவில் நடைபெற்ற சர்வதேச ஓபன் செஸ் போட்டியில் வெளிப்படுத்திய இளம்பருதி கிராண்ட் மாஸ்டர் பட்டத்திற்கு தேவையான கடைசி நாமை பூர்த்தி செய்தார். அத்துடன் 2500 எலோ புள்ளிகளை கடந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்று வரலாறு படைத்தார். வினோதமான சாதனை படைத்த சிவம் துபே. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இப்படி ஒரு வினோதமான சாதனையா என ஆச்சரியப்பட வைத்தவர் CSKவின் அதிரடி வீரர் சிக்ஸர் துபே. 2019ஆம் ஆண்டில் இந்திய T20 அணியில் சிவம் துபே இடம்பெற்ற பிறகு இந்திய அணி தோல்வியே சந்திக்காமல் 37 போட்டிகளில் தொடர்ச்சியாக வென்றது. மற்ற வீரர்கள் 30க்கும் குறைவான வெற்றிகளை பெற்றிருந்த நிலையில் துபேவின் சாதனையை உலக அளவில் முதல் சாதனையாக பதிவானது. எட்டு பந்தில் தொடர்ச்சியாக 8 சிக்சர்கள். உலக சாதனை படைத்தது எப்படி? உலக கிரிக்கெட் அரங்கில் 8 பந்தில் தொடர்ச்சியாக 8 சிக்சர்கள் அடிக்கப்பட்டதும் 11 பந்தில் அரை சதம் அடிக்கப்பட்டதும் நடப்பாண்டான 2025இல் நடந்துள்ளது. ரஞ்சி கோப்பை பிளேட் போட்டியில் மேகாலயா அணி வீரர் ஆகாஷ் சௌத்ரி 11 பந்தில் அரை சதம் அடித்து உலக சாதனை படைத்தார். இதில் 8 பந்தில் தொடர்ச்சியாக அவர் அடித்த 8 சிக்சர்கள் முதல் தர கிரிக்கெட்டில் புதிய வரலாறு படைத்தது. கண்ணகி நகரிலிருந்து இந்திய துணை கேப்டன். சென்னையில் இருக்கும் ஒரு சிறிய குடிசை பகுதியில் இருந்து ஒரு ஆட்டோ டிரைவரின் மகள் இந்திய அணிக்கு உலக அரங்கில் கபடி போட்டியில் தங்கம் பெற்று தருவார் என்று சொல்லியிருந்தால் பல பேர் நம்பியிருக்க மாட்டார்கள். உண்மையை சொல்லப்போனால் நம்பவே மறுத்தார்கள். ஆனால் அத்தனை அவநம்பிக்கையும் உடைத்தெறிந்து இந்தியாவிற்கே தங்கம் வென்று கொடுத்து இந்தியாவின் அடையாளமாக மாறியுள்ளார் 17 வயதான கார்த்திகா. தன்னுடைய அபாரமான திறமையினால் இந்திய U18 கபடி அணிக்கான துணை கேப்டனாக உயர்ந்ததோடு இந்தியாவிற்காக தங்கத்தையும் வென்று கொடுத்து வரலாறு படைத்துள்ளார்.
கோப்பை வென்ற சுப்பிரமணி. சர்வதேச கோகோ கூட்டமைப்பு சார்பில் முதல் முறையாக கோகோ உலக கோப்பையானது 2025 ஆண்டு நடத்தப்பட்டது. கோகோ உலக கோப்பையின் முதல் சீசன் இந்தியாவில் உள்ள புதுடெல்லி இந்திரா காந்தி மைதானத்தில் ஜனவரி மாதம் நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் 20 அணிகளும் பெண்கள் பிரிவில் 19 அணிகளும் முதல் உலக கோப்பைக்காக பலப்பரீட்சை நடத்தின. தொடர் முழுவதும் சிறப்பாக செயல்பட்ட இந்தியா மற்றும் நேபாள அணிகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவு இரண்டிலும் இறுதிப் போட்டியை எட்டி அசத்தினர். பரபரப்பாக நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 78-40 என்ற புள்ளிக்கணக்கில் இந்திய பெண்கள் அணியும் 54-36 என்ற புள்ளிக்கணக்கில் இந்திய ஆண்கள் அணியும் நேபாளத்தை வீழ்த்தி கோப்பையை வென்று வரலாறு படைத்தது. அறிமுக சீசனிலேயே கோகோ உலக கோப்பை வென்ற இந்திய அணியில் தமிழகத்தை சேர்ந்த 23 வயது சுப்பிரமணி கீ பிளேயராக உருவெடுத்தார். தமிழகத்திலிருந்து கொக்கோ போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்திய முதல் வீரர் சுப்பிரமணி ஆவார். ராமநாதபுரத்தை சேர்ந்த இவருடைய தந்தை ஒரு லாரி ஓட்டுநர், தாய் தினசரி கூலி தொழிலாளிதான். மிகவும் கடினமான சூழல் இருந்தபோதும் மகன் மீது நம்பிக்கை இழக்காத பெற்றோர் இருவரும் மகன் படிப்பிற்காக லோன் எடுத்து கல்வியை தொடர செய்துள்ளனர். தந்தை மற்றும் தாய் இருவரின் மன உறுதியை பிடிப்பாக பற்றிக் கொண்ட சுப்பிரமணி பசி மற்றும் தொழில்முறை விளையாட்டை பின்தொடர பணமில்லாத சூழலில் துவண்டு போகும்போதெல்லாம் அவருடைய பாட்டிதான் அவரை முன்னோக்கி செல்ல உந்தினார். உலகக்கோப்பை காலிறுதியில் இலங்கை அணிக்கு எதிராக தனியாளாக போட்டியை வெற்றி கொடுத்த சுப்பிரமணி சிறந்த தாக்குதல் வீரருக்கான விருதை வென்றார். குர்த்திட்டு குறி பார்த்து வெற்றிகளை ஈட்டு அதிகாரத்தின் பாஷைகள் பலவிதம். 3 தங்கம் வென்ற வண்ணாரப்பேட்டை கீர்த்தனா. 2025 உலகக்கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் மாலத்தீவில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியை சேர்ந்த 22 வயதான கீர்த்தனா ஒற்றையர் பிரிவு, இரட்டையர் பிரிவு, குழு பிரிவு என 3லும் 3 தங்கப்பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார். மூட்டை தூக்கும் கூலி தொழிலாளியான லோகநாதன் தான் தன்னுடைய மகள் கீர்த்தனாவின் 3 வயதில் அவருடைய கையை பிடித்து கேரம் விளையாட கற்றுத் தந்துள்ளார். அனைத்துமாக இருந்த தந்தையின் மறைவு கீர்த்தனாவின் வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போட்டது. 13 வயதில் பள்ளிப்படிப்பை நிறுத்திய கீர்த்தனா தன்னுடைய கேரம் விளையாட்டையும் பாதியிலேயே நிறுத்தும் நிலை ஏற்பட்டது. ஆனால் தொடர் முயற்சியினால் வண்ணாரப்பேட்டையில் இருந்து கனவு கண்டு வெற்றி கண்டுள்ளார். அதேபோல சென்னை காசிமேட்டை சேர்ந்த காசிமாவும் கேரம் உலகக்கோப்பை ஒற்றையர் பிரிவில் வெண்கலமும், இரட்டையர் பிரிவில் வெள்ளி மற்றும் குழுவாக தங்கம் வென்று அசத்தினார். T20 உலகக்கோப்பை வென்ற பார்வையற்ற மகளிர் அணி. விழிச்சவாள் உடைய பெண்கள் கலந்து கொண்ட முதல் T20 உலகக்கோப்பை 2025 ஆண்டு டெல்லி மற்றும் இலங்கையின் கொழும்புவில் நடைபெற்றது. லீக் போட்டிகளில் நம்ப முடியாத திறமையை வெளிப்படுத்திய இந்திய மகளிர் அணி இலங்கை மற்றும் அமெரிக்காவை 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும், ஆஸ்திரேலியாவை 209 ரன்கள் வித்தியாசத்திலும், நேபாளத்தை 85 ரன்கள் வித்தியாசத்திலும், பாகிஸ்தானை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்திலும் வீழ்த்தி அரையிறுதிக்கு தகுதி பெற்றது. இறுதிப் போட்டியில் நேபாளத்தை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய இந்திய மகளிர் அணி முதல் உலக கோப்பையை வென்று வரலாறு படைத்தது. பதிமூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கபடி உலகக்கோப்பையை வென்ற மகளிர் அணி. பெண்கள் கபடி உலகக்கோப்பை இதுவரை 2 முறை மட்டுமே நடந்துள்ளது. இந்த 2 முறையும் இந்திய மகளிர் அணியே கோப்பை வென்று சாதனை படைத்துள்ளது.
2012ஆம் ஆண்டு நடந்த முதல் உலக கோப்பையில் ஈரானை இறுதிப் போட்டியில் வீழ்த்தி கோப்பை வென்ற இந்திய மகளிர் அணி 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற கபடி உலக கோப்பை இறுதிப் போட்டியில் சீனா தைபே அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக கோப்பையை தட்டிச் சென்றது. குக்கி மேத்தி இன வீரர்கள் சேர்ந்து படைத்த சாதனை. 2026ஆம் ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெறும் ஆசிய கோப்பைக்கு செல்வதற்கான தகுதி போட்டிகள் இந்த ஆண்டு நடைபெற்றது. கடந்த நவம்பர் மாதம் அகமதாபாத்தில் நடைபெற்ற தகுதி சுற்றிற்கான இறுதிப் போட்டியில் ஆசிய அணியான ஈரானை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி இந்தியாவின் அண்டர் 17 கால்பந்து அணி வரலாறு படைத்தது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு சவுதி அரேபியாவில் நடைபெறும் ஆசிய கோப்பைக்கு தகுதி பெற்றுள்ளது. ஈரானை திகைக்க வைத்த 2 கோல்களும் மணிப்பூரின் போராட்டம் நடத்தி வரும் மேத்தி மற்றும் குக்கி சமூகங்களைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து அடிக்கப்பட்டவை. இதில் முதல் கோல் அடித்தவர் டல்லால் முவான் என்ற குக்கி இனத்தை சேர்ந்தவர். இரண்டாவது கோலை அடித்தவர் ஃபார்வர்ட் குன்லிபா என்ற மேத்தி இனத்தை சேர்ந்தவர். மணிப்பூரில் ஒருபுறம் பிரச்சினைகள் கலவரங்கள் இருந்து வந்தாலும் மறுபுறம் இந்திய கால்பந்தின் உற்பத்தி தொழிற்சாலையாக மணிப்பூர் திகழ்ந்து வருகிறது. அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தால் அறிவிக்கப்பட்ட 23 பேர் கொண்ட அதிகாரப்பூர்வ அணியில் மணிப்பூரை சேர்ந்த 9 வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். அதில் மொத்தம் 7 மெய்த்தி இன வீரர்களும் 2 குக்கி இன வீரர்களும் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு வெறும் வார்த்தையல்ல, அது உணர்வுபூர்வமான ஒன்று என்பதற்கு எடுத்துக்காட்டாக மாறியிருக்கிறது இந்த சம்பவம்.